சக்திவேல் வந்து எங்க அண்ணனை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, சொத்துக்காக தானே நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கதிரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. உடனே கதிரும் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்க எல்லார்கிட்டையும் சொன்ன உடனே அவங்க எல்லாருமேவோ அவங்க எப்படி அப்படி சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் நீ வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டவன் அப்படி எப்படி அவங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நாளைக்கு காலையில நான் போய் எங்க அப்பாவை பார்த்தே ஆகணும்னு ராஜி பிடிவாதம் பிடிக்க, இந்த பக்கம் என்னப்பா நீ உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு நான் என்னப்பா சொல்ல போறேன், தாராளமா நீ போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்றாங்க. டே கதிரை கூட்டிட்டு போடான்னு சொன்ன உடனே சரிப்பான்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியை கூட்டிட்டு கிளம்பும் போது கோமதி நானும் வரேன்டா, என் அண்ணனை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி முத்துவேலை பார்க்கறதுக்காக வராங்க. அப்பதான் சக்திவேலும் குமாரும் எங்க வந்தீங்க, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வி, நான் எங்க அண்ணனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே ராஜியும் அவரு ஏன் அப்பா, அப்புறம் நான் பார்க்காம என்ன சித்தப்பா நீங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாரு, உறவு கொண்டாடுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. அதான் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன, அந்த குடும்பத்தோட ஓடி போனவ தானே நீ, ஓடுகாலி தானே, அதை விட்டுட்டு சித்தப்பா அது இதுன்னு உறவு கொண்டாடிட்டு வர அப்படின்னு சக்திவேல் திட்டுறாரு. இங்கே பாருங்க, அப்படியே இருந்தாலும் நான் ஓடியே போனாலும் நான் என் அப்பாவுக்கு பொண்ணு தானே, என் அப்பாவை நான் பார்க்க வரத அவர் வர வேணான்னு சொல்லட்டும், அதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க இப்போ நான் என் அப்பாவை பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க. உடனேவோ இங்கே பாருங்க தம்பி, பிரச்சனை வேண்டாம், அவர் இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, என்னால் ஏற்கனவேவும் அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர முடியல, என் புருஷனுக்கு இப்படி ஒன்று அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் மீண்டு வர முடியல. என் பொண்ணை எதுக்காக இப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க, என் பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கா, அவங்க அப்பா சொல்லட்டும், அவள் சொன்ன மாதிரி அவங்க அப்பா அவகிட்ட சொல்லட்டும் நீ இனிமே என்னை பார்க்க வராதுன்னு, அதுக்கப்புறம் அவள் வந்து முடிவு பண்ணிக்கட்டும். இப்போ ஏன் தம்பி இப்படி பிரச்சனை பண்ணி உங்கள் அண்ணனுக்கும் ப்ரெஷர் ஏற்றுறீங்க, அவர் வந்து நீங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமலே இருந்திருக்காரு, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு அழுகுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எல்லாரும் சொத்துக்காக போதும் தம்பி போதும், எங்கள் சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு தானே வரப்போகுது, அப்புறம் எதுக்காக அவங்க சொத்துக்காக அப்படி வந்து நடிக்கணும், உண்மையான பாசத்தில் தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, அதே பாசம் உங்களுக்கு இருந்திருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக என் புருஷன் மேலே அக்கறையாக இருந்திருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தண்டனையை கொடுத்துருப்பீங்க. அதான் குமார் தானே ஏற்கனவே என் புருஷனை கொல்ல பார்த்தான், அப்போது உங்கள் புள்ளன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் அண்ணன் மேலே இருந்த பாசம் உங்களுக்கு எங்கே போச்சு தம்பி, அதெல்லாம் கூட விடுங்க. இப்போ அவருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் சொத்தை பற்றி தான் பேசுகிறீங்க, நம்ம அண்ணனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது எப்படி குணப்படுத்துறதுன்னு உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்லி தெரிய வேண்டாம், நான் எதுக்காக பேசணும், என் புருஷன் நல்லா இருந்தால் எனக்கு போதும், சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் வந்துட்டு என்னம்மா இங்கே சத்தம் போட்டுட்ருக்கீங்க, இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போகிறாங்க. உடனே இங்கே வந்து ராஜியும் கதிர் கோமதி இவங்க 3 பேரும் உள்ளே பார்க்கறதுக்காக போகிறாங்க. உள்ளே பார்க்கறதுக்காக போன உடனே முத்துவேலும் நல்லா எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்துட்டு என்னப்பா நீங்கள் என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலை, என்னாச்சுப்பா உங்களுக்கு, இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு ராஜி அழுகுறாங்க. உடனே முத்துவேல் கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ எதுக்காக அழுதுட்ருக்க, விடுமா ராஜி அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே ஆமாண்ணே உங்களுக்கானே இப்படியெல்லாம் ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வடிவு ஒரு பக்கம் ரொம்ப அழுகுறாங்க. என்னங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ என்ன துடிக்கிற அது எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. உடனேவோ இங்கே சக்திவேல் வந்துட்டு அண்ணே என்னண்ணே நீங்கள், நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், அதெல்லாம் விட்டுட்டு அந்த பரதேசி பையன்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி நீ நினைக்கிற மாதிரி நானும் அந்த விஷயத்த சொல்லலை, இது கதிராக கண்டுபிடிச்சது, அதனால தான் சரி உங்களுக்கு எதுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் கதிரை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ட்டு முத்துவேல் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கவே கூடாதுன்னு, அந்த பரதேசி பையன் அவனுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட தான் உங்களை கூட்டிகிட்டு போய் பார்ப்பான், ஆனால் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு உங்களை நான் பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட உங்களை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு சக்திவேல் வந்து திட்டுறாரு. சக்திவேல் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு
அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எங்கே போனாலும் எனக்கு குணமானா மட்டும்தான். குணமாகலைன்னா யாருனாலையுமே குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டா அது நீ கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் எனக்கு வந்து உடம்பு குணமாகாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. ஏன் இந்த டாக்டருக்கு என்ன, நல்லா தானே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானாக தான் ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த டாக்டர் என்ன சொன்னார், எங்கே போக சொன்னாரோ அங்கே தான் நாங்கள் போய் பார்த்தோம் செஞ்சோம். மற்றபடி இதுக்கும் கதிருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவன் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்கிறாரு. இங்கே பாருடா சக்தி, போதும். என் புள்ள முத்துவேலு இப்போ தான் குணமாயிருக்கான். அவனை மறுபடியும் கஷ்டப்படுத்தாத. இப்போ ஏன்டா இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? அதான் அவன் உடம்பு குணமாகவே விட மாட்டியா நீ? இங்கே வந்தும் எப்போ பாரு சொத்து அது இதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போடா. நீ முதல்ல சொத்து வேணும்னா அந்த சொத்தையே கட்டிக்கிட்டு அழுடா. என் பிள்ளைய நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாரு, என் பிள்ளை இனிமேலும் நீ கஷ்டப்படுத்துன அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தா, என்ன ஆத்தா சொல்கிற நீ? அண்ணன் உயிரோட எனக்கு சொத்து பெருசுனா நான் சொன்னேன். இந்த குடும்பத்தை நம்பாதேன்னு தான் ஆத்தா சொன்னேன் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. போதும்டா போதும். உன் அண்ணன் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். இப்படி தான் அக்கறை இருக்கிறவன் அண்ணனுக்கு இப்படி முடியாமல் இருக்கும்போது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவானா? அதுவும் அந்த கதிர் இருக்கான் பாரு, இவன் இருக்கான் பாரு, இவனுக்கு இருக்கிறது கூட உனக்கு இல்லடா. அவன் நீ சத்தம் போட்ட உடனே ஏன் மறுபடியும் அவனால் சத்தம் போட தெரியாமல் போயிட்டானா? கிடையவே கிடையாது. நம்மளால எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவருக்கு உடம்பு குணமாகட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான். நீ என்னன்னா நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம், எதுவும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. சரிப்பா, நான் எதுவும் சொல்லலப்பா. டாக்டர் என்னையா சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அங்கே வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, பழனிவேல் இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, அண்ணனை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க, வா அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துவேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமா சேர்ந்து. உடனே கதிர்கிட்ட இந்த மாதிரி ராஜி வந்து வா நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் அப்பாவை நம்ம போய் வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போனதுக்கப்புறம் முத்துவேலையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே முத்துவேல் வந்துட்டு நான் வந்து கதிரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனேவும் இங்கே எதுக்குண்ணே அவனெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் அவனை பார்க்கணும், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்க்கணுன்னு சொன்ன உடனே கதிரை போய் பழனிவேல் கூட்டிகிட்டு வராரு. உடனே கதிர் வேகமா என்னாச்சு மாமாவுக்கு, என்னை கூப்பிட்டாரா அப்படின்ட்டு வேகமாக வந்து, மாமா இப்போ நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, உடம்பு பரவாயில்லல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி கேட்ட உடனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். சக்தி உன்னை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப திட்டிருப்பான், அதனால் அவனுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை பற்றி தான் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே, சேச்சே நான் அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்கல. அவர் சொன்ன மாதிரி நான் சொத்துக்காகலாம் வரல. நான் வந்து தாய்மாமங்கிறது தாய் தகப்பனுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க. அதனால மட்டும்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அது எப்படி தாய் மாமனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த உடனே யாருனால விட்டுட்டு போக முடியும்? நான் அதனால தான் என்னால் விட்டுட்டு போக முடியாது. அப்படிலாம் யாரையுமே பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது என் தாய் மாமன் நீங்கள், உங்களை எப்படி நான் அப்படியே விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுண்டா, உலகமகா நடிப்பு நடிக்கிறடா, கிளம்பி போடா. அண்ணே இவன் பேசுகிறத பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, இவனை தயவு செஞ்சு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, சக்தி இன்னைக்கு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் டேய் அவன் என்ன சொல்கிறானோ அதை கேள்றா. இந்த புள்ள இவ்வளோ நாளாக கூட இருந்து உங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டானா இல்லையா, அவனை போய் வெளியில் போன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ராஜி வராங்க, வக்கீல் வராங்க. வந்த உடனே என்ன வக்கீலெல்லாம் வந்திருக்காங்க, அண்ணே என்னண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. இரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த சொத்தை வந்து 4 பங்காக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பங்கா அப்படின்னு சக்திவேலுக்கு வந்து திடுக்குன்னு ஆகுது. அண்ணே என்னண்ணே இப்போ எதுக்காக சொத்தெல்லாம் பிரிக்கிறீங்க, இப்போ யாருக்குண்ணே என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இல்லை சக்தி, எனக்கு இப்போ எப்போ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. எனக்கு வந்து கேன்சர் இருக்கனால நான் உயிர் பொழைச்சி மீண்டு வருவேனா இல்லை வரமாட்டேனா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நான் இருக்கும்போதேவும் உங்களுக்கு நம்ம சொத்தெல்லாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் வக்கீல்கிட்ட பேசி வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே அதை 4 பங்குன்னு சொன்னீங்களே, அது 4 பங்கு யாரா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, என்ன சக்தி இப்படி கேட்டுட்ட, 4 பங்கு யாருக்குன்னு உனக்கு தெரியாதா? இல்லைண்ணே நம்ம 3 பேர் தான் இருக்கோம், அப்புறம் 4 பேருங்கிறீங்க அப்படின்னு திரும்பவும் சக்திவேல் கேட்குறாரு.
கோமதியும் நம்ம தங்கச்சி தானே, அவளுக்கு நம்ம கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. அவ தான் இந்த வீட்டு குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போனவளாச்சே, அவளுக்கு எதுக்காக சொத்து கொடுக்கணும்? அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவளுக்கு எதுக்கு நான் சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீ 1000 தான் சொன்னாலும் அவங்களுக்கு நம்ம பங்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ராஜிக்கும் கதிருக்கும் நான் வந்து ஒரு பங்கு எழுதணும், கோமதிக்கு ஒரு பங்கு எழுதணும், உனக்கு பழனிவேலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே அது எதுக்கு ராஜிக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன தம்பி இது கேள்வி? எங்கள் சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு தானே போகும், எங்கள் பொண்ணுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கேட்ட உடனே, இல்லை நீ அவங்கெல்லாம் இந்த குடும்பத்தோட எதிரி குடும்பமாச்சே, அண்ணன் எதுக்கு இப்படி முடிவெடுக்குது அப்படின்னு தெரியல, நீங்களும் அண்ணன் கூட சேர்ந்து பேசுகிறீங்களே அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. இனிமேல் நாங்கள் சொத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? என் பிள்ளைக்கு சேர வேண்டியதை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். என்னதான் இருந்தாலும் எங்கள் பிள்ளை எல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? அதனால தான் அவர் என்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த முடிவு எடுத்தாரு. நானும் அதுக்கு சரின்னு தான் சொன்னேன். அப்போது எல்லாம் பேசி வச்சு நீங்களாம் முடிவு பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் இந்த வீட்டில் நான் எதுக்கு? அதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு முட்டாள் மாதிரி தலையாட்டுறதுக்கு தான் அந்த சக்திவேலா? போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் நம்ம பையனுக்கு வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். மொத்தமாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறதா அண்ணே சொல்லிட்டாரு. இதை விடக்கூடாது, இதை எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அண்ணே இப்போதைக்கு சொத்தை பிரிக்கணும்னு யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாதுண்ணே. இப்போதைக்கு எந்த சொத்தையும் பிரிக்க வேணாம், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா எழுந்து நிற்கிறாங்க. ஐயோ மாமா, என்ன நீங்கள் மாமாவே பிரிக்கலான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே சக்திவேல்கிட்டயே சொல்கிறாங்க. சுகன்யாவுக்கு என்ன அப்படின்னா, திரும்ப குழந்தை பிறக்க போகுது, அப்போது நம்ம குழந்தைக்கு நம்மளுக்கு உண்டான சொத்து வந்துட்டா நம்ம தனியாக போயிடலாம், இங்கே வந்து நம்ம சொத்து தனியாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கேட்குறாங்க. உடனே எங்கள் சக்திவேலே வாயடைச்சு போயிடுறாரு. மொத்த குடும்பமும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. மாமா சொல்கிறது தான் சரி மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க, அதான் எல்லாத்துக்கும் நல்லது, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் சோனியா சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே அதில் விருப்பம், ஆனால் சக்திவேலுக்கு மட்டும் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அப்பத்தா கேட்குறாங்க, அப்படின்னா இந்த எல்லா சொத்தையும் நீ ஆட்டையை போடலான்னு பார்த்தியா? எதுக்கு இப்படி கேட்குற? பெரியவ எடுத்திருக்க முடிவு சரி, அதுக்கு நீ வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த வீட்டில் இருக்கிறது என் புள்ள மட்டும்தான், என் பிள்ளைக்காக இந்த மொத்த சொத்து தானே வரணும், ஓடிப்போன ஓடுகாலிகள்லாம் இந்த சொத்துல இருந்து எதுக்கு பங்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. உடனே முத்துவேலும் வடிவு சேர்ந்துக்கிட்டு, முத்துவேலுனால பேச முடியலங்க, வடிவு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி, ஏன் பொண்ணு எங்கள் 2 பேரும், எங்கள் 2 பேர்த்தோட பங்கை என் பொண்ணுக்கு எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எழுதி வைக்கிறோம். அதனால் இதில் யாரும் இதுக்கப்புறம் பேசக்கூடாது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம், எங்கள் மருமகனை எங்கள் மகளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அவங்கவுங்க தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.